ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு ஆபத்து வரும்போது ரேவதி நம்ம கார்த்திட்டு சொல்லும்போது கார்த்தி செம மாசா சாமுண்டேஸ்வரியை காப்பாற்றிடுறாங்க. நம்ம ரேவதியோட மனசில் கார்த்தி இடம்பெறாங்கன்னு சொல்லலாம். இனி ஒரு புது லவ் ஸ்டோரி நம்ம கார்த்தி ரேவதிக்கு இடையில வரப்போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்கறதுக்காண்டி ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே வராங்க. அப்படியே சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து இந்த வாட்டி கோவில்லையும் முதல் மரியாதை நீங்க தான் வாங்கிக்கணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறதுக்காண்டி வந்திருக்கோன்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி நீங்க சொல்றதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ராஜராஜனும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ஈஸ்வரி ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே உன் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சீக்கிரத்துல அந்த கோவில்ல உள்ள மரியாதையை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த விஷயம் எல்லாமே நம்ம சிவனாண்டி முத்துவேலுக்கு தெரிய வருது. சிவனாண்டியும் என்ன சொல்றீங்க சித்தப்பா, அந்த சாமுண்டேஸ்வரிக்கு மரியாதை கொடுக்கணுமா? இதெல்லாம் நடக்கவே கூடாது. நான் மட்டும் சந்திராவை பிரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அந்த சாமுண்டேஸ்வரி மட்டும் எப்படி நல்லபடியா இருக்க முடியும்? அவளுக்கு ஒரு கெட்ட பேரு வரணும், எப்படியாவது ஏதாவது ஒரு செயல் செய்து அந்த சாமுண்டேஸ்வரியை போட்டு தரலான்னு பார்த்தா எப்படி இருந்தாலுமே எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா. இது வரைக்கும் அந்த டிரைவர் பையன் அந்த வீட்டில் இருந்தனால நம்மளால எதுவுமே செய்ய முடியல. இந்த வாட்டி அப்படி கிடையாது, பேசாமல் இந்த சாமுண்டேஸ்வரியை கடத்திடலாமா அப்படின்னு ஒரு பிளானை போடும்போது நம்ம முத்துவேலும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, பேசாமல் இந்த வேலையை செய்திட வேண்டியதான். எப்போ இந்த சாமுண்டேஸ்வரி நம்மக்கிட்ட மாட்டுறாளோ அதோட அவளை தீர்த்து கட்டிடலான்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து ஒரு பிளானை பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மயில்வாகனமும் கார்த்திட்ட வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்போ ரேவதிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரத்தில் ரேவதிக்கு உன்னோட நினைப்பு வந்துடும் தான் தோணுது. சரி, அத்தைய வந்து ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்க்க வந்தாங்க, அவங்க வந்து அத்தைக்கு முதல் மரியாதை செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல நீயும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் என்ன பேசுகிறீங்க சகல, என்ன வந்து அத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கோபப்பட தான் செய்வாங்க, ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீ வந்து ரேவதியை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்ன மட்டும் அவங்க நேரடியாக பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மயில் வாகனத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியும் அந்த முதல் மரியாதையை வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ராஜராஜனும் எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு சாமுண்டேஸ்வரி, வா கோவிலுக்கு போகலான்னு சொல்லும்போது ரேவதியும் சாமுண்டேஸ்வரி கிட்ட அம்மா உங்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை எல்லாம் கிடைக்கும்னு நான் இன்னைக்கு தான் யோசிச்சு பார்க்குறேன், ரொம்பவே சந்தோஷம், வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலான்னு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மரியாதை செலுத்தக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வர மாதிரி இருக்கு. உடனே சாமுண்டேஸ்வரி தனியா வந்து அந்த ஃபோன் காலை அட்டன் பண்றாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. இந்த சாமுண்டேஸ்வரியை விடவே கூடாது, இது நமக்கு கிடைச்ச சரியான சான்ஸ், அவளுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எப்படியாவது அவளை கடத்திடணும்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேல் எல்லாரும் தயாராகி நம்ம சாமுண்டேஸ்வரி பக்கமா வராங்க. சரி, இதான் சரியான சமயம், இவ தனியா வேற இருக்கா, இதுக்கு முன்னாடி குடும்பத்துல இருக்கும்போது அவளை வந்து எதுவுமே செய்ய முடியாது, பேசாம ஒரு கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து வச்சு அப்படியே நம்ம சாமுண்டேஸ்வரியை மயக்கமடை செய்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து சாமுண்டேஸ்வரி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் கிட்ட ரேவதி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு அம்மாவை காணல, டைம் வேற ஆகுது, மரியாதை செலுத்துறதுக்கு இப்போ எல்லாருமே கூப்பிடுவாங்களேன்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜனும் ஆமாம் ஈஸ்வரி ஏதோ ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தனியாக போய் பேச போனா இங்கே பக்கத்தில் எங்கேயா தான் இருப்பா, வேற எங்கே போயிருக்க போறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ராஜராஜனும் சரி இவ்வளோ நேரம் ஆகியும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டானவுடனே ரேவதி கிட்ட சரி உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணு, அவள் எங்கே தான் இருப்பான்னு கவனிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் கால் பண்ணி பார்க்குறாங்க. சாமுண்டேஸ்வரி ஃபோனை எடுத்த மாதிரி இல்லை. கொஞ்ச நேரமாக அவங்க அம்மா ஃபோனை எடுக்காத உடனே ரேவதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்படின்னு நம்ம ராஜராஜன் கிட்ட அப்பா நான் வந்து இப்போ தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், என்னதான் ஃபோன் பண்ணாலும் எடுத்த மாதிரி இல்லை, இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டிய முத்துவேலும் சேர்ந்து சாமுண்டேஸ்வரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம சிவனாண்டிய முத்துவேலு கிட்ட இத்தனை நாளாட்டு நானும் என்னோட ஒய்ஃபை வந்து சந்தோஷமாக இல்லாததுக்கு காரணமே இவ தான், இவ இருக்க வரைக்கும் எனக்கு வந்து நிம்மதியே இருக்காது, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படணும், இவ எல்லாம் அவளோட பிள்ளைங்களோட சந்தோஷமாக தானே இருந்துட்டு இருக்கா, பேசாமல் யாருக்கும் தெரியாமல் இவளை எரிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி
ஒரு பிளானை சிவனாண்டியும் முத்துவேலும் போடுறாங்க. முத்துவேலும் சிவனாண்டிகிட்ட ஆமா நீ சொல்றது சரியா தான் இருக்கு. யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லாம இந்த செயலை கச்சிதமா முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு சிவனாண்டி யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆன உடனே நல்ல பதட்டம் ஆயிடுறாங்க நம்ம ராஜராஜனும், ரேவதியும். அதே சமயத்துல நம்ம ரேவதிக்கு கார்த்தி பத்தின ஞாபகங்கள் எல்லாமே வருது. சரி, நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்மள வந்து காப்பாத்துனது கார்த்தின்னு ஒருத்தங்க தான். ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க கிட்ட போனா எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்களே பேசாம, அந்த கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. ராஜராஜனோ என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகியும் உங்க அம்மாவை காணல, அதுல வேற மரியாதை செலுத்துறதுக்கு டைம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது, ஊர்ல உள்ளவங்களும் நம்ம ராஜராஜன் கிட்ட என்னாச்சு சாமுண்டீஸ்வரி அம்மா எங்க, அவங்களுக்கு தான் மரியாதை செலுத்தணும், அதுக்காக தான் இங்க இருக்கோம் அப்படி கேட்கும்போது, ராஜராஜனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லிட்டு சமாளிச்சு பாக்குறாங்க. ரேவதியும் இனி போலீஸ்ட்ட எல்லாம் போய் இருந்து சொல்றதுக்கு நமக்கு டைம் இல்லை, அதுவும் அவங்க எத்தனை நாள்ல கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு தெரியல, அதில் கார்த்தி பத்தின விஷயத்தை எல்லாமே ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க. ஆமா நீ சொல்றது சரிதான், அந்த கார்த்தி தம்பி யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எப்போனாலுமே வந்து தட்டி கேட்பாங்க, அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்றதா சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ரேவதி பேசுகிறேன், எங்கள் அம்மா சாமுண்டேஸ்வரிக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் திடீர்னால எல்லாரும் சேர்ந்து இங்கே தான் வந்திருந்தோம். ஆனால் எங்கள் அம்மாவை மட்டும் காணலை, எங்கே போனாங்கன்னு தெரியலை, எங்களுக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கார்த்தியோ சரி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டுபிடிச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரேவதிக்கு கார்த்திகிட்ட பேசின உடனே தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம கார்த்தியும் யாரா இருக்கோம், நம்ம அத்தைக்கு வந்து எதிரி கண்டிப்பாக அந்த சிவனாண்டி முத்துவேலா தான் இருக்கும், அவங்கள தவிர யாரும் கடத்ததுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு யோசிச்ச நம்ம கார்த்தியும் இப்போ உடனே அந்த சிவனாண்டி முத்துவேலை எங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஈடுபடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிவனாண்டியும் யாரும் வர்றதுக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரியை சாம்பலாக்கிடலான்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தி ஒரு கட்டத்தில் செம மாசம் வந்து சிவனாண்டி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அத்தை சாமுண்டீஸ்வரியை காப்பாத்திட்டாங்களே சொல்லலாம். என்னதான் நம்ம கார்த்தி அவங்களுக்கு நல்லது செய்தாலும் இப்போவும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அவங்களோட நல்ல மனசு புரிய மாட்டேங்குதுன்னே சொல்லலாம். இன்னும் அவங்க பழைய பிரச்சனையே பேசிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் சரியத்தை உங்களுக்கு தான் முதல் மரியாதை செலுத்துறதுக்காண்டி அங்கே தயாராகிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு போங்க அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் எந்த காரணத்தை கொண்டும் நீ மட்டும் அந்த இடத்துல வரக்கூடாது, உன்னை யார் வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னது அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரியை சரியான டைமில் நம்ம கார்த்தி காப்பாற்றுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கோவிலுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அந்த ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சரிம்மா கரெக்டான சமயத்தில் நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதையை கொடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ரேவதிக்கு கார்த்தினால தான் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாச்சுன்னு புரிய ஆரம்பிக்குது. எப்படியாவது நம்ம கார்த்தியை சந்திச்சே ஆகணும், அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திகை மேலே ஒரு இனம் புரியாத அன்பு நம்ம ரேவதிக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம கார்த்தி யாருங்கிற விஷயம் ரேவதிக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம்.